வணக்கம் சார். இதுமாரி லோ பட்ஜெட் யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அருமையாக ரொம்பவுமே சந்தோஷமாக எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி உங்களால் யுவராஜ் பைக்ஸ் இந்த திமிரி லோ பட்ஜெட் யுவராஜ் பைக்ஸ் இந்த அளவு உயர்ந்திருக்கு. அது இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் மத்தியிலையும் நம்ம கஸ்டமர்ஸ் மத்தியிலையும் இந்த அளவுக்கு பேர் எடுத்திருக்கு. இதை நான் சொல்ல சார், நம்ம கஸ்டமரை இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொன்னதுனால இப்போ நமக்கு ரொம்ப நிறைய கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 10 கஸ்டமர் வருவாங்க, அந்த 10 கஸ்டமருக்கு வாயிலேருந்து இந்த மாதிரி நம்ம இந்த வார்த்தை கேட்க முடியாது. இவர் அந்தளவுக்கு இவர் ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிருக்காரு. நிறைய இடத்துல போயிட்டு ஏமாற்றங்களை சந்திச்சுட்டு நம்ம இடத்துக்கு வந்து அவரோட சந்தோஷங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கும் போது வர ஆனந்தமோ வர சந்தோஷத்துக்கும் எது ஈடு, காசு பணம் எது கொடுத்தாலும் ஈடு இணை ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம நீங்கள் செய்கிற செயல் நல்லா இருக்குன்னு ஒருத்தர் உங்களை வந்து புகழும்போது அதனுடைய அந்த தருணத்தில் நம்ம நினைக்கிற நம்ம மனசு, அதாவது நம்ம மனசுலாம் என் மனசனோட சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அதை ஃபீல் பண்ணுற ஒரு விதமே வந்து வேறு லெவலில். சரிங்க சார், ஓகே. நானே சொல்கிறத விட எதனால் நான் இவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சேன் அப்படின்றத, தம்பி என்ன சொன்னார் நான் இவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சேன் அப்படின்றத தம்பியை கேட்கலாம். வண்டியோட டீட்டெயில் சொல்லிடுறேன், ஏன்னா தம்பிக்கு தெரியாது. இன்றைக்கி லாஸ்ட்டு மணிநெல் தம்பி வீடியோவில் வந்து நம்ம டெலிவரி வீடியோ அவைலபிள் வீடியோ போட்டிருப்போம். இந்த வண்டி 2015 லாஸ்ட்டு சிங்கிள் ஓனரு அப்பாச்சி RTR 160 சிங்கிள் டிஸ்க்கு வண்டி. ஃப்ரண்ட்டு புது டயரு, இன்ஜின் மேனி, பேக்கோட மொத்தமே நல்லாயிருக்கு. பேக்கோட புது டயர் தான். வண்டி பக்கா கண்டிஷனில், செல்ஃப் கண்டிஷனில் வந்து தம்பிக்கு டெலிவரி கொடுக்குறோம். வீடியோவில் 40,000 போட்டிருப்போம். தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபாய், வெறும் 35 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இன்றைக்கி ஸ்ப்ளெண்டரே பார்த்திங்கன்னா 40 ரூபா 43 ரூபா போயிட்டுருக்கு 2005. இந்த 160 அப்பாச்சி RTR ரொம்ப டிமாண்டான வண்டியை வெறும் 35 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறேன். எல்லா வண்டியும் அந்த மாதிரி கொடுக்க முடியுமானா என்னால் முடியாது. என்ன காரணம்னா, நமக்கு ஒரு பொருள் என்ன ரேட்டுக்கு கிடைக்குதோ அதை விட அதை எடுத்து அதை வச்சு தான் நம்ம ரேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்ம கம்மியாக கிடைக்குது கம்மியாக கொடுக்குறோம். ஸோ கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஜாஸ்தி மார்க்கெட் ரேட் கொடுக்குற இதுவும் நம்மது கிடையாது. தம்பி கேட்கலாங்க. தம்பி வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். ஏன்னா லாங் கஸ்டமர் நிறைய பேருக்கு வராங்க. ஸோ அவங்கள தப்பு சொல்ல முடியாது, வர முடியாத கஸ்டமரை, ரொம்ப லாங்கு. ஆனால் நீங்கள் நேற்று 2 நாளாக என்ன ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இன்றைக்கி வரேன்னு சொன்னீங்க. ஸோ சொன்ன மாதிரியே வந்தது, அதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப மிக்க நன்றி. ஓகே சார், நான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தேன்னு சொல்கிறது எதனால் நம்ம வியூவர்ஸ் நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் கடலூர்லேருந்து வரேன். நான் லாங்லேருந்து வரதுனால பசங்க நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி நல்லா பண்ணாங்க. வண்டி நல்லா இது பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. ஆயில் சேஞ்சிலேருந்து எல்லாமே சொன்ன ப்ரைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நான் நிறைய யூடியூப் சேனல் பார்த்துருக்கேன். மற்ற யூடியூப் சேனலில் வண்டி ஒன்றா இருக்கும், காட்டுறது ஒன்றா இருக்கு, ப்ரைஸ் ஒன்றா இருக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. நான் இப்போ பார்த்தேன், ஃபோன்லேயும் விசாரிச்சு கேட்டேன். நீங்கள் 40 சொன்னீங்க, வாங்கினா பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னீங்க. சரி வந்தேன். அதே மாதிரி சொன்னாண்ணா ஒரு 5 ரூபா குறைச்சிக்கணும். ஓகேப்பா அப்படின்னு சொன்னீங்க. அதுவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துட்டேன். அதே மாதிரி பசங்களும் நல்லா கவனிச்சாங்க. ஓகே. அந்த குறையில வண்டியில் என்ன ப்ராப்ளம் நீங்களே ஓட்டி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்து. சார், ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு முதலாளின்றது அந்த நிறுவனத்தில் செயல்படுத்துகிற ஒரு எப்படி நடந்துக்கிறாரோ அவங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ நான் வந்து கஸ்டமரை வந்து நம்ம பார்த்துக்கிற விதம், இப்போ நானே நல்லா பார்த்துக்கும் போது இப்போ என் கஸ்டமர் உங்ககிட்ட இதை பண்ண முடியாது. அதெல்லாம் அதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு. சரி, எப்போவுமே நான் பெருமைக்காக சொல்ல, இன்றைக்கி இதுவாக சொல்ல, எல்லாம் வியாபார நோக்கத்தோடு சொல்ல, உங்களுடைய யுவராஜ் பைக்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாமே எனக்கு கடவுள் மாதிரி தான் பார்க்குற. இதில் வந்து சிலர் தப்பாக எடுத்துட்டாலும் சரி, என் மனசில் பட்டதை நான் ஓப்பனாக வெளிப்படையாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே வந்து குடும்பம் இருக்குது. இப்போ பார்த்தா எங்கிட்டே வந்து 4 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு சின்ன மார்ஜினோட கண்டிப்பாக வேணும். ஏன்னா கடை வாடகை கட்டணும், 3 மெக்கானிக்கு. இப்போ புதுசாக உங்களுக்கு நிறைய நம்மள ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம யுவராஜ் பைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாஃப் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ கால்ஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாது. தம்பியுமே பார்த்தீங்கன்னா என் புது ஸ்டாஃப் தான். அவர் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. நம்மளே வந்து நான் பார்த்தது. ஸோ அவர் தான் இவரை கால் மானிட் பண்ணி இங்கே வர வச்சுருக்காரு. ஸோ அதனால தான். ஸோ இவங்களுக்கு எல்லாம் இருக்குது. ஒரு சின்ன மார்ஜின் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். கரெக்டான சார். நம்ம எதுக்காக சொல்லாதான் நம்ம ஸ்டாஃப் கரெக்டாக நடந்துட்டு இருக்காங்கன்றதை அவர் சொல்கிறாரு. அதானே சார்? மெக்கானிக்லாம் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்கணும். பக்கா. நீங்கள் கேட்டு செஞ்சாங்களா, கேட்காத செஞ்சாங்களே வந்து கேட்டாங்க. எதுவுமே நான் எதுவும் கேட்கல, அவங்களே எல்லாமே பண்ணி கொடுத்தோம். ஓகே சார். பொதுவாக வந்து நான் லோக்கல் கஸ்டமரை கூட ஓரளவுக்கு இல்லை, கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறது கம்மியாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேடாக சொல்கிறேன். லாங்லேருந்து வர கஸ்டமரை 100% ஒரு பின் ட்ராப் அவங்க கேட்கல. அதில் 100% எப்படின்னா சார், ஆயில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில பேர் கேட்பாங்க. நான் இவர் கேட்காத இன்றைக்கி நான் பார்த்தேன்னா, இன்றைக்கி வெளியில் போயிட்டு இருந்தேன். நம்ம மெக்கானிக் வந்து எடுத்து பார்த்துட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணுற கண்டிஷன் இருந்துச்சு. அதனால் நான் எடுத்து ஆயில் சேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா கடலூர் வரைக்கும் ஓட்டிகிட்டே தான் போனோம். ஸோ கடலூர் வரைக்கும் ஓட்டிகிட்டு போனால் வண்டி குவாலிட்டியாக இருக்கணும். இந்த வண்டி அவர் கடலூருக்கு போய் ரீச் ஆகிட்டு, சார் நான் போயிட்டேன்,
நான் நல்ல மாதிரி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன்னு எனக்கு கால் பண்ணுற வரைக்கும் என்னோட டியூட்டி ஆனில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கிறேன் கஸ்டமர், அதே மாதிரி நம்ம மெக்கானிக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்படிதான் சொல்கிறது உண்மை தானே சார்? உண்மைதான். ரொம்ப ஹாப்பி. உங்கள் ஹாப்பி எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்கும்? ரொம்ப சந்தோஷம். எப்படி சார் உங்கள் ட்ரீம் பைக்கா இது? ஆமாம் சார். அப்பாச்சி தான் செலக்ட் பண்ணணும் எப்படி? இல்லை சார், அப்பிலேருந்து ஒரு க்ரஷ் அப்பாச்சி. அப்பாச்சி மாதிரி தான், வேற எந்த வண்டியும் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி வேறு லெவல் தான் சார். ஏன்னா ரேர் பீஸ் தான் இது. அப்பாச்சியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கலெக்ஷன் வரைக்கும் கிடைக்காது. அவ்வளோ இதனோட இந்த இன்ஜின் வந்து சூப்பராக அருமையாக இருக்கும். ஓகே சார், இந்த வண்டிக்கு நிறைய பேர் கால் பண்ணீங்க. இந்த வீடியோ மூலம் இதை பார்த்துட்டு இப்போ சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. வேறு நிறைய வண்டி இருக்குது நம்மகிட்ட. எல்லா தரப்பு மைலேஜ் வண்டி, ஸ்போர்ட்ஸ் வண்டி, ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. இதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான வண்டி என்னன்றதை ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் வரும், இல்லை மேலே அந்த இதில் காமிப்பாங்க. நம்ம நம்பர் இருக்குது. 3 நம்பரில் எந்த நம்பர் கூப்பிட்டாலுமே ஓகே. உங்களுக்கு தேவையான வண்டி நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், சூப்பருங்களா சார்? சார் நம்ம என்னுடைய யூடியூப் சேனல் யூடியூப்பில் போய்ட்டு யுவராஜ் பைக்ஸ்ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாலே நம்மளுடைய கடையோட டீட்டெயில்ஸு இப்போ சேனலில் வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இங்கே இருக்கிற வண்டிங்கெல்லாம் நீங்கள் ஈஸியாக வீட்டில் உட்காந்துட்டு பார்த்துக்க முடியும். உங்களுக்கு தேவை டெய்லி நாங்கள் வீடியோ போடுவோம், உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். பாருங்கள், தம்பி பாரு கடலூரில் இருக்கார், எப்படி நம்ம நீங்கள் வந்தார் யூடியூப் மூலிமா தான். ஸோ அதனால் அந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நன்றி நன்றி நன்றி.